அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி டின்னர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கல. சரி, ஃப்ரிட்ஜில் வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து பன்னீர் வச்சு ஒரு கிரேவி மாரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி, எப்பயுமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்கிறோம் அப்படின்னு பாலக்கீரை வாங்கிட்டு வந்தேன். சரி, பாலக்கீரை வச்சு பாலக் பன்னீர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். மீன் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஃப்ரிட்ஜில், ஒரு 2 நாளைக்கு அப்படி வர மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் நேற்று வந்து நாங்கள் கடலுக்கே போனோங்க. கடலுக்கிட்டே மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனது. ஒரு ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் அங்கே அந்த ஊருக்கிட்ட நடந்தது. அங்கே அதை முடிச்சுட்டு அப்படியே கடலுக்கு போனோம். சரி, கொஞ்சம் நல்ல மீன்லாம் இருந்தால் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் போனோம். ஆனால் நிறையவே எல்லா வலையுமே வந்து கவலை மீனாக தாங்க வந்தது. நம்மளே ஏற்கனவே கவலையில் தான் இருக்கிறோம், இது இங்கேயும் வந்து அந்த கவலையை தான் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுது. அப்புறம் வேறு வழி இல்லை, இவ்வளோ தூரமும் போயாச்சு அப்படின்ற மாதிரி கவலை மீனை தாங்க வாங்கிட்டு வந்தோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அங்கே எப்பயுமே போய் வாங்கிட்டு வருவோம். சங்கரா மீன் எல்லா மீனுமே கிடைக்கும், எறா நண்டு அந்த மாதிரி. நேற்றுன்னு பார்த்தா மீன் மட்டும் கவலை மீன் மட்டும்தான் இருந்தது. எறா இருந்தது, அதுக்கப்புறம் நண்டு இருந்தது. நண்டுமே ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். நம்ம ஏதோ ஒன்று நினச்சின்னு போவோம், அந்த மாதிரி வந்து நடக்கவே நடக்காது. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 ஃப்ரிட்ஜில் அப்படின்னு தான் போனது. ஆனால் கவலை தான் இருந்தது. சரி, நிறைய மீன் கவலை மீனும் வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக குழம்புக்கு ஒரு 2 நாள் ஆகிற மாதிரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் அதை வறுத்தா நல்லா தான் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் ரொம்பவும் திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. இந்த சண்டே வச்சு ஓட்டியாச்சு, கவலை மீனையும் வச்சு செஞ்சு வச்சுங்க. அந்த மீன் குழம்பே மறுநாள் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த தேன் மாதிரி அமிர்தம் மாதிரின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த கவலை மீனை போட்டு குழம்பு வச்சாக்கா. இன்றைக்கி அதை வச்சு முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணுங்க. ஏன்னா நம்ம சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும், அதே சமயம் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு தேவையானது ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம சாப்பிட்டு தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம வந்து இப்போல்லாம் அப்போ சாப்பிட்ட மாதிரிலாம் இப்போ வந்து ஒரு சாப்பாட்லேயே ஒழுத்துமே கிடையாது, ஒரு சத்துமே இல்லை. அப்போல்லாம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே நல்லா ஹெல்த்தாகவே இருந்தாங்க. இப்போ இருக்கிற நம்ம உணவு பழக்கம் வகையில் அவ்வளோவான ஒரு ப்ரோட்டீன் சத்து அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் சத்து நமக்கு மீன் சாப்பிட்றவங்க தான் மீன் எடுத்துக்கலாம். அப்படி வந்து வெஜிடபிள்ஸு சாப்பிட்றவங்க தான் நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு தான் அப்படின்றவங்க வெஜிடபிள்லாம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இந்த பாலக்கீரையில் கூட நிறையாவே ப்ரோட்டீன் சத்து இருக்குதுங்க. இந்த ப்ரோட்டீன் பன்னீர் இதெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும். யார் வேணால் எது வேணால் சொல்லிட்டு போகட்டோங்க, நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம வந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கினா தான் நாளைக்கு நாமளே பார்த்துக்க முடியும். அடுத்தவங்க வந்து யாரும் நம்மளை எதுவும் பார்த்துக்க போகிறதும் இல்லை, யாரும் நமக்காக ஹெல்ப் பண்ண போகிறதும் இல்லை. அதனால் நமக்கு தேவையானதை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போகணுங்க. சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து பொங்கல் காசுலாம் தருவாங்க. நம்ம பெரியம்மா பெரியப்பா மாமா அத்தை அந்த மாதிரி சித்தப்பா சித்தி எல்லாருமே நமக்கு வந்து கூப்பிட்டு பொங்கல் காசு தருவாங்கங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம சேமித்து இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்கு, உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு ஹாப்பியாக வந்து அதை சேமித்து வைப்போம். அது வந்து நம்ம சம்பாதிக்காமலே அது நம்ம காசு அப்படின்ற ஒரு வயசு. அது எவ்வளோ என்னன்றதே, அது என்ன செலவு பண்ணணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி வயசில் அது நம்மளோட காசு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போலாம் அதை யோசித்து பார்த்தா அப்பாடா, அப்படிலாம் வந்து நம்ம ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா வந்ததே பெரிய விஷயமா நம்ம வந்து நம்ம காசு அப்படின்னு இருந்ததே அப்படின்னு அது ஒரு சிரிப்பாக தான் இருக்குது இப்போ நம்ம நினச்சி பார்த்தா கூட. இன்றைக்கி நம்ம அப்போ வந்து நமக்கு இப்போ வருஷம் ஒரு தடவை நம்ம காசு அப்படின்றது வர்றது தான் அப்போல்லாம் நம்ம காலத்தில். இப்போ வந்து பாக்கெட் மணியே பசங்களுக்கு வந்து அது சர்வசாதாரணமாக ஆகிடுது. அந்தளவு காலம் வந்து முன்னேறிக்கிட்டே தாங்க இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் நம்ம காசுன்னு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். அதை போய் நம்ம எங்கே செலவு பண்ணுறது, எங்கேயும் போகவும் மாட்டோம். அது என்ன செலவு பண்ணணும் தெரியாது. மிஞ்சி நம்ம ஊர்லேயே ஒரு பொட்டி கடை இருக்கும், சாக்லேட் அப்படி தான் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். மீதி அப்படி திருப்பி அம்மா தான் நம்ம அதை இருப்போம். இன்னும் தோணாது நம்ம அம்மா அப்பாட்ட அந்த காசு அது நம்ம காசு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடும். இருந்தாலும் அப்புறம் அம்மா அப்பா அவங்களுக்கு ஏதாவது செலவுனா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க, நம்மளும் கொடுத்துருவோம், வாங்கிக்குவாங்க. அது வந்து நம்ம காசை நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஒரு சில வேலை நம்ம செய்யக்குள்ளே நமக்கு வந்து அந்த வேலையே செய்கிறோமே அப்படின்ற மாதிரி போர் அடிச்சிடுங்க. போர் அடித்தாலும் அதை வந்து நம்ம விடாமல் சரி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். சரி, இதை நீ முடிச்சு தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி
நம்மளே நம்ம பூஸ்டப் பண்ணி அந்த வேலையை முடித்தோம்னா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு நாமே வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நம்மளை நாம் தயார்படுத்திக்கணுங்க. யாராவது சொல்லி நம்ம செய்கிறதும் ஒரு விதம் இருந்தாலும் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அதில் இன்னும் நிறையா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.